18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு கொடுத்த வாக்கை கேட்டு முடிச்ச 10 நிமிஷத்துல நீ கேட்டுக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டமெல்லாம் உன் வாழ்க்கையில உன் வீடு தேடி வந்து நிற்க போகுது. ஆம் என் செல்லமே, இத்தனை நாளா எனக்கு எந்த அதிர்ஷ்டமுமே இல்லை. நான் என்ன நினைச்சாலும் அது நடக்கவே மாட்டேங்குது. நான் என்ன கேட்டாலும் அது என் வாழ்க்கையில கிடைச்சதும் இல்லை. நான் ஒரு துரதிர்ஷ்டசாலின்னு சொல்லிக்கிட்டு தானே இத்தனை காலமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த. உன் வார்த்தைகளை பொய்யாக போகும்படி செய்து நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் சந்தோஷமான அதிர்ஷ்டங்களை உன் வாழ்க்கையில் அள்ளிக்கிட்டு வந்துதான் உனக்கு கொடுப்பதற்காக இந்த கருப்பன் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பாரு, மெல்ல மெல்ல உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி போகிறத நீ ஏன் ஆச்சரியப்பட்டு திகச்சு பார்க்க போகிற. நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினச்சாங்களோ அவங்க முன்னாலேயே உன்னை நல்லா வாழ வைக்க போகிறேன். நீ எதிர்பார்த்ததும் ஏங்கி கேட்டதும் காத்திருந்ததும் இப்போது நீ கேட்காமையே நீ நினைக்காத நேரத்தில் உன் கைகளில் வந்து சேர்ந்து உனக்கே ஆச்சரியத்தை கொடுக்க போகுது. என்னுடைய அதிர்ஷ்டசாலி பிள்ளை நீதாங்கிறத உனக்கே நான் உணர வைக்க போகிறேனேன் செல்லமே. உன்னுடைய கவலையோ துக்கமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அதை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ, அல்லது என்கிட்ட வந்து சொல்லு. யாருக்கிட்டையும் போய் சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்க நினச்சி அழுதுறாத. நீ எப்படா வந்து அழுகுவ, எப்படா உன் கவலையெல்லாம் கேட்டு கதையாக பேசலாம்னே இங்கே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. நீ உதவி கேட்டு யார் காலையும் போய் விழுகக்கூடாது. நீ அழுகுவதற்கும் விழுகுவதற்கும் சிறந்த இடம் இந்த கருப்பசாமியின் பாதம் மட்டும்தாங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் கடந்த காலத்தை நினச்சி நீ கவலைப்படவே வேணாம். இந்த கருப்பசாமியின் அருள் மூலமாக உன்னுடைய நிகழ்காலங்கிறது நிம்மதி நிறைஞ்ச காலமாக மாறப்போகுது. இன்னுமே உனக்கு எதிர்காலத்திலும் புது புது வாய்ப்புகளை கொடுத்து உன்னை ஒரு புது சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி செய்ய போகிறேன். உனக்கு பிடிக்காத விஷயங்களோ அல்லது உனக்கு வேணான்னு உனக்கு சங்கடப்படுத்துகிற விஷயங்களோ நடக்கும்போது இந்த கருப்பசாமி என்னுடைய நாமத்தை சொன்னாலே போதும். மற்றது எல்லாத்தையும் உனக்காக நான் சரி செஞ்சிடுறேன். நீ எதுக்குமே பயப்படாதே என் செல்லமே. நிச்சயமாக உனக்குள்ள வெற்றிங்கிற தீபத்தை நான் ஏற்ற தான் போகிறேன். மனசில் எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த கருப்பசாமியை நீ முழுசாக நம்பும்போது எல்லாத்தையுமே நான் என் பொறுப்பில் எடுத்துக்கிட்டு நல்லபடியாக உனக்கு நடத்தி தருவேன். மருந்துங்கிறது கசப்பாக இருந்தாலும் அதுதானே உடலுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருது. அதே போல இந்த கஷ்டங்கள் உனக்கு கசப்பான நிகழ்வுகளாக இருந்தாலும் இந்த கஷ்டமும் கவலையும் பிரச்சனையுமே சேர்ந்து உன் வாழ்க்கைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பது போல உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை உன் கைகளில் வந்து கொடுக்கும். இப்போது நடப்பது எல்லாத்தையும் நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. நடப்பது எல்லாமே என் விருப்பப்படி தான் நடக்குது. உன் பாரத்தை சுமக்கும் நானே உன் பாவங்களையும் சுமந்து அதை காணாமல் போக செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன்னு நம்பு. அழுகையை கடந்து இப்போது ஆனந்தத்தை நீ அனுபவிப்பதற்கான நேரம் வந்துருச்சு. செல்வமும் சந்தோஷமும் கூடிய நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான நேரம் வந்துருச்சு. இனிமே பாரு, வெற்றி உன் வீட்டு வாசல்ல வருஷ கட்டி வந்து நிற்க போகுது. நீயும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போற. ஆனால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்குள்ள ஆணவமோ அகங்காரமோ வராம பார்த்துக்கோ. வானத்துல மேலே உயரத்திலிருந்து பார்க்கும்போது எல்லாமே சிறுசாக தான் தெரியும். மனிதர்களும் சிறியவர்களாக தான் தெரிவாங்க. நீயும் அந்த சிறியவர்களில் ஒருவன் தாங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதுமே ஆணவம் தலைக்கேறாம அகங்காரம் உன்னை நெருங்கிடாம பார்த்துக்கோ. உன் கனவுகளை நனவாக்கி நீ நினைச்சது போலவே எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். தோல்வி வந்துட்டாலுமே கூட அதை பார்த்து திகச்சு போகாம வேற மாதிரி நம்ம திட்டம் போட்டு வேலை செய்யலான்னு யோசிச்சு திட்டத்தை நீ மாற்றும்போது உனக்கான காரியங்கள்ல நிச்சயமாக நீ வெற்றியை பெறுவாய். இளமையில பேச நேரம் இல்லைன்னு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருந்தீன்னா முதுமையில உன் கூட பேசுறதுக்கு மனிதர்கள் இல்லாம போயிடுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ ஓடி ஆடி சம்பாதிக்க வேண்டிய வயசும் இதுதான். அதே நேரத்தில் பணத்தை மட்டும் சம்பாதிக்காம 4 மனுஷங்களையும் சம்பாதிச்சு வைக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு 4 விசேஷத்துக்கும் 4 நண்பர்கள் வீட்டுக்கும் போய் எல்லாரிடமும் பழக்கமாக இரு. காசு பணத்தை சம்பாதிக்கிறதோட நிறுத்திடாம 4 நல்ல மனிதர்களையும் உனக்காக நல்லது நினைக்கிறவங்களையும் சம்பாதிச்சுக்கோ.